தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் 'உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அம்மா பஅத். فقد قال الله تعالى بالقرآن الكريم وبالقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإن شكرتم لأزيدنكم. صدق الله العلي العظيم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை விளைவித்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லவன் அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாள் காத்தும் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆயிலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய காலகட்டம் மார்க்கம் தடுக்கப்பட்டதுடைய கொண்டாட்டங்களை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்க்கம் எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ பல்வேறு விதமான கொண்டாட்டங்களுக்கு இஸ்லாமிய நாடுகளே இன்று அடிமையாகிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு கொண்டாட்டங்கள் எனக்குரிய அவர்கள் செலிப்ரேஷன் என்று சொல்லிக் கொண்டும் வரவேற்பு என்பதனுடைய ஒரு பெயர்களை இவர்கள் சூட்டுவதன் மூலியமாக மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொன்னார்கள், கடைசி காலகட்டத்தில் அரபுலகத்தில் என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் உருவாகும் என்பதை முன் அறிவிப்பு செய்தார்களோ அவையெல்லாம் இன்று நாம் கண்டுகொண்டே இருக்கின்றோம். இஸ்லாமுடைய நாடுகளிலும் இவைகள் நடைபெற்றுக் கொண்டேதான் வருகின்றன. சமீபத்தில் நாம் கண்டிருப்போம், இந்திய நாட்டுடைய ஒன்றிய தலைமைப்பிடத்தில் இருக்கக்கூடியவர் அரபு நாடுக்கு சென்ற பொழுது அவருக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கின்றார்கள். என்ன புத்தகம்? கட்டுக்கதைகளாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். கட்டுக்கதைகளாக இருக்கக்கூடியவை அவர்கள் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த புத்தகங்களை அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பது போன்று கொடுக்கின்றார்கள். மகாபாரதம், ராமாயணம் எனக்கூடிய ஒரு காவியங்களை பற்றி நாம் பார்த்திருப்போம். இதை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதற்கு சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரியாத் மண்ணில் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய
ரியாத்தில் நடக்கக்கூடியது மௌசம் ரியாத் என்பதற்குரிய ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் அழைக்கின்றார்கள். இது சவுதியினுடைய தலைநகரம் என்பதாக சொல்லக்கூடிய ரியாத்தை. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்துகின்றார்கள். உண்மையான ஒரு முஹ்மினாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, முஹ்மின் உண்மையான முஹ்மின் ஈமான்தாரியாக இருக்கக்கூடியவர், அல்லாஹ் ரசூலையும் பின்பற்றிக் கொண்டு முழுமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் மேற்பெரும் மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு அவர்களுடைய ஆடம்பரத்துடைய அனாச்சாரத்துடைய உச்சகட்டத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என்று தெரியுமா? மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றார்கள். எதை அல்லாஹ்வுடைய கிரண்டை கால் என்று எதை நாம் சொல்லிக் கொண்டிருப்போமோ அந்த காபத்துல்லாஹை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மேடைகள் அதை வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டு அதை அரைகுறை ஆடைகளுடன் பெண்களை வைத்து நடமாட வருகின்றார்கள், நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பெருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதை யாரை நீங்கள் இழிவுபடுத்துகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய காபாவையா? இந்த காபாவை எடுக்க வேண்டும் என்ற வந்தவனுடைய கெதிகள் என்ன ஆனது? காபாவை பற்றி நாளை தஜ்ஜால் கூட நுழைய முடியாத ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் அந்த காபத்துல்லாஹாக இருக்கின்றது. அவருக்கு உயர்ந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை இவர்கள் தங்களுடைய மேடைகளில் அதை படங்களாக மின் விளக்குகளாக அலங்கரிக்கப்பட்டு அதை வைத்துக் கொண்டு இவர்கள் முன்னால் நடனமாட விடுகின்றார்கள். அரைகுறை ஆடைகளுடன் நடனமாடக்கூடிய அசிங்க நிலைகளை அந்த பூமியில் தான் ஏறியிருக்கின்றது, அரங்கேறியிருக்கின்றது. புனித மண் என்று சொல்லக்கூடிய அரபுலகத்தில் நடக்கக்கூடிய ஒன்றில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம், இஸ்லாமிய உலகின் முன்மாதிரியாக முன்னோடியாக இருக்க வேண்டிய நாடு, இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோம் சவுதி அரேபியை. எந்த அளவிற்கு தண்டனை சட்டங்களை சொல்லக்கூடிய சமயங்களில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தது. இது போன்ற தண்டனைகளுக்கு, இது போன்ற தவறுகளுக்கு அவர்களுக்கு சவுதியுடைய அரபு நாடுகளுடைய தண்டனைகளை கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். எத்தனையோ குற்றங்கள், அரங்கேறிய குற்றங்கள் நாம் பார்த்திருக்கலாம். முன்னுள்ள சவுதியுடைய ஏற்கால ஒரு 10-15 வருடம் 20 வருடத்திற்கு முன்னால் அங்கெல்லாம் இருந்தவர்களுக்கு தெரியும், கண்டவர்களுக்கு தெரியும். ஒரு அரபியுடைய இல்லத்தில் பிலிப்பைன்ஸுடைய பெண்மணி பணி செய்து கொண்டிருந்தது. அந்த பெண்மணியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதின் காரணமாக இந்த கேசுகள் அங்கே வருகின்றது. வரக்கூடிய சமயங்களில் ஒரு வார காலத்திற்குள் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது. ஜும்மாவுடைய தினத்தன்று மக்கள் முன்னிலையில் அவர்களுடைய தலைகளை கொய்யப்படுகின்றது. அந்நாட்டுடைய சட்டமாக அது ஏற்றப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு என்னங்க, சின்ன பிள்ளைய ஆசிபாவை நாம் மறந்துவிட முடியாது. இந்திய அரசினுடைய சட்டங்களுடைய இருக்கக்கூடிய மாற்றங்கள், கருவறையில் வைத்து அந்த பெண்ணுடைய நிலைமைகள் அலங்கோலப்படுத்தினார்கள்.
6-7 வயசு பிள்ளை 60 வயசு கிழமை. இதுக்காக வேண்டி இங்க இருக்கா வான்னு சொல்லி போன் போட்டு கூப்பிட்டு அவன் ட்ரெயின்ல கிளம்பி இதுக்காக வேண்டி வந்து 2-3 நாட்களாக இவர்கள் எல்லாம் அந்த பெண்ணிடம் தகாத முறைகள் நடந்து கொண்டே இருந்தார்கள். அந்த முதியவனும் வந்து இங்கே ஒன்றிணைந்து கொண்டான். இவர்களுக்கெல்லாம் சட்டங்கள் என்ன செய்திருக்கின்றது என்று சுதந்திரமாக வெளியே வருகின்றார்கள். அவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு மரியாதைகள் கொடுக்கப்பட்டு மோதலாத்துடன் வரவேற்புகள் கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைகள் சொன்னார்கள், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தண்டனைகள் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக மாற்று மத சகோதரர்களே செல்லும் அளவிற்கு இருந்தது. இஸ்லாமியர்கள் இல்ல, மாற்று மத சகோதரர்களே செல்லும் அளவிற்கு இருந்தது. அதுபோன்ற சட்டங்கள் இந்தியாவில் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதாக செல்லும் அளவிற்கு இருந்தது. இன்று தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களிலும் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஹராமான கொண்டாட்டங்களில் புகலிடமாக இன்று மாறியுள்ளது. அதை பற்றி பேசுவதற்கு முன்பதாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்று, சவுதி அரேபியாவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது பார்ப்போம், பின்னால் சொல்லுவோம். அதற்கு முன்பதாக நாம் தெரிய வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயங்கள். இன்னும் 3-4 தினங்கள், செவ்வாய் இரவு புதன் பகல் ஒரு மாபெரும் ஒன்றாக எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். ஆங்கில புத்தாண்டை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல ஏனைய சமூகத்தினர்களும் அனைவர்களுமே கொண்டாடுகின்றார்கள். இது அவர்கள்தான் கொண்டாடுகின்றார்கள் என்றால் வியப்பல்ல. அவர்கள் அதை பிரசிபட்டதாக எண்ணுகிறார்கள் என்றால் வியப்பல்ல. ஆனால் இன்று இஸ்லாமிய சகோதரர்களே அதை கையில் எடுத்துக் கொண்டு புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். சிலர்கள் வெளியே தெரிஞ்சு கொண்டாடுறாங்க, சிலர் வெளியே தெரியாம ஒண்ணுக்குள்ளே இருந்து கொண்டாடுறாங்க. நைட்டு 12 மணி வரையா முடிச்சிருக்காங்க. கரெக்டா அந்த 12 மணி அடிக்குதான். அடிச்ச உடனே இவங்க டிவி அதுக்காண்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா 10, 9, 8, 7, 6, 5, 4 இவங்க சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது டிக் டிக் ஓடிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்து சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு பாட்டு படிக்காம எல்லாம் இன்னும் சேர்ந்து குதிக்கிறது. வீடுகளில் இருந்துவிட்டு ஆண் பெண்கள் அனைவர்களுமே சேர்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கக்கூடியது இஸ்லாமிய சமுதாயத்துடைய இல்லங்களில் நடக்கின்றது. மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு இல்லை, நம்முடைய சகோதரர்களுடைய இல்லங்களில் நடக்கிறது என்பது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் தான் மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இதை இன்னும் ஒருபடி மேலாக சென்று சிலர்கள் கேக்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு ஆண்டு கழிந்து விட்டது, அடுத்த ஆண்டு பிறக்கின்றது என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள்களை நாம் குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. ஒரு மனிதனுக்கு 80 வயது குடிக்கின்றான். 70-80 என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச 80 என்று வைத்துக் கொள்வோம். 80 வயதை அடைந்து விட்டோம் என்றால் உடனடியாக அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஆயுள் இருந்து இவன் 20 வயதை கடந்து விட்டான். இப்பொழுது அடுத்த ஆண்டை 2025 எட்டுகின்றான் என்றால் இவன் 21வது வயதை அடைகின்றான். அவன் அடியெடுத்து வைக்கின்றான். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? 20 ஆண்டு காலங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கழித்து விட்டேனே, இதில் நான் என்ன நன்மைகள் செய்திருக்கின்றேன், நாளை அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில்கள் நான் தயாராக்கி வைத்திருக்கின்றேன். என்னுடைய ரப்பு எனக்கு ஆண்டி இறக்கி வைக்கப்பட்ட கலாம் ஷரீஃபை தெளிவாக ஓதுவதற்கு நான் கற்றிருக்கின்றேனா?
அவனை வருவதற்காக இருக்கக்கூடிய தொழுகையை சரியான முறையில் நான் நிறைவேற்ற கட்டிருக்கின்றேனா? எண்ணி பாருங்களேன். கனிந்து விட்டது என்னை விட்டு. அது 30 வயதாக இருக்கட்டும், 70 வயதாக இருக்கட்டும், இவர்களுக்கு எஞ்சியுள்ளது, மீறி எஞ்சியுள்ளது எத்தனை ஆண்டு காலங்கள்? ஏதோ 10 வயதோ 50 வயதோ 20 வயதோ தான் இருக்கக்கூடியது. எஞ்சியுள்ள காலங்களை நாம் எப்படி கடக்கப் போகின்றோம்? யாருக்காவது நாம் நிர்ணயம் சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பாக 70 வயது வரை நான் இருப்பேன் என்பதாக. அடுத்த 7 செகண்டுகள் நான் இருப்பேனா என்பது எனக்கு உறுதி அல்ல. இதே இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹை வாங்குவதற்கு நான் இருந்தார். இதே இடங்களில் அமர்ந்த பொழுது, நின்ற பொழுது, பேசிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் தஆலா ரூஹை வாங்கலாம். என்னை விட்டு கடந்து சென்று விட்டது. இதற்கு நான் என்ன, என்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது என்ன தயாராக நான் வைத்திருக்கின்றேன்? எண்ணி பாருங்கள். இப்பொழுது கொண்டாடுவதா? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கொண்டாடுவதா அல்லது வருத்தப்படுவதா? இதற்காக வேண்டி கண்ணீர் சிந்துவதா, ரப்பிடம் முறையிடுவதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னை விட்டு கடந்து விட்டது என்பதற்காக நீங்கள் கேக்குங்கள், வெட்டி கொண்டாட்டங்கள் கொண்டாடுகின்றீர்களா? அதை சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடுகின்றீர்களா? அவர்கள் எதுவும் இல்லாமல் நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சந்திக்க இருக்கின்றேன் எனக்குரிய சந்தோஷத்தில் நீங்கள் கொண்டாடுகின்றீர்களா? இது பிறப்பிற்கும் சரி, பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் சரி, இதேதான். எல்லா விஷயங்களும் ஆண்டுகள் கழிகின்றது. பிறந்த ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, புத்தாண்டுகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நாம் எண்ணக்கூடியது அல்லாஹ்வை நாம் நாளை சந்திக்கக்கூடிய சமயங்களில் எந்த கட்டுச்சோரை நாம் கட்டி வைத்திருக்கின்றோம், எந்த ஒன்றுமே நாம் இல்லாத நபர்களாக, வெறும் கைகளாக சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். உங்களிடம் நீங்கள் செய்யப்பட்ட எந்த ஒரு அமலும் அணுவளவேனும் இருந்தாலும் அதை நாம் விட்டுவிடுவதில்லை. அதற்காக வேண்டி நன்மைகள் தராமல் இருப்பதில்லை. நீங்கள் தீமைகள் செய்யப்பட்டிருந்தால் அணுவேனும் இருந்தாலும் அதற்கு தண்டனைகள் கொடுக்காமல் இருக்கப்படுவதில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்படியானால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? விளையாட்டுகளிலும், கேளிகளிலும், கூத்துக்களிலும், வெட்டி பேச்சுக்களிலும், வீண் பேச்சுக்களிலும், அரட்டை அடிப்பதிலும், குரட்டையை விட்டு உறங்குவதிலும் தான் நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. எண்ணி நாம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒன்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 2 விதமான வழிகள் இருக்கின்றது. ஒன்று ஷைத்தான், நஃப்ஸ், கெட்ட நண்பனுடைய இவர்கள் எல்லாம் அழைத்து செல்லக்கூடிய ஒன்று. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று சொல்லக்கூடிய ஷரியாவுடைய வழிகள் மற்றொன்று. இந்த 2 வழிகளும் உங்களுடைய கரங்களை பிடித்து இழுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் எதில் ஏறி செல்வதற்கு விரும்புகின்றீர்களோ, எதில் கையை கொடுப்பதற்கு விரும்புகின்றீர்களோ, நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அதன் பக்கம் நீங்கள் சென்று விடுவீர்கள். ஷைத்தானை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், நஃப்ஸுடைய தன்னுடைய சுய இன்பத்திற்காக வேண்டி, சுய ஆசைக்காக வேண்டி செய்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தால், அல்லது நன்மைகளை தடுக்கக்கூடிய தீய நண்பர்களுடன் கைகோர்த்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் நாளை சென்றடையக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், ஷரியா இதை பின்பற்றி நீங்கள் சரியான முறைகள் நடந்தால், இதுவும் உங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இதுவும் ஒரு வண்டியில் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதில் ஏறி நீங்கள் சென்றால் நாளை நன்மை எனக்கூடிய பாதைகளின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையுடைய பயணங்கள் அது வந்து மிக திட்டமிட்டதாக அமையப்பட வேண்டும். இவாயின் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு முறை நடந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க.
இப்ராஹிம் அதுவும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்க, நடந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப இவங்க போய்கிட்டு இருக்க வழியில வாகனத்துல ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து பார்த்த உடனே கேட்டாரு, இப்ராஹிமே எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, நான் காபாவின் பக்கம் போறீங்க, மக்காவிற்கு போகின்றேன், காபாவிற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர் கேட்டாரு, என்னப்பா உங்கள்ட்ட எதுவுமே இல்லை, வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, எதுவுமே இல்லாம வெறும் கைய வீசிக்கிட்டு வேக வேகமா நீங்க போறீங்களே, எதுவுமே இல்லையா, நடந்தே போய்கிட்டு இருக்கீங்களே, இது எப்படி நீங்க போவீங்க, எந்த ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பைத்தியமா இப்படிலாம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்டவுடனே அதற்கு இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, உம்மால் பார்க்க முடியாத எத்தனையோ வாகனங்கள் என்னிடம் இருக்கின்றது, ஏராளமான வாகனங்களை நான் வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவங்க பதில் சொல்றாங்க. அதில் நான் பயணம் சென்று கொண்டே இருப்பேன் சொன்ன உடனே அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன வாகனம் தெரியுமா, நீ விளங்கிக்க, முதல்ல நீ விளங்கிக்க, என்ன வாகனம், எத்தனை வாகனங்கள் இருக்கிறது என்பது நீயே கணக்கில் எடுத்துக்கொள். எனக்கு எப்போதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் பொறுமை என்னும் வாகனத்தில் நான் ஏறி சவாரி செய்வேன், பொறுமை என்னக்கூடிய வாகனத்தை நான் பயன்படுத்துவேன். எனக்கு ஏதேனும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகள் கிடைத்தால் நன்றி சுக்ரன் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் நான் சென்று கொண்டிருப்பேன். அப்படி செல்லும் போது என்னங்க ஆகும், அல்லாஹ் சொல்றான், யார் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒன்றை ஒரு ஞானத்தை வைத்துக் கொண்டு அதை அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்தி தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப அவர் சொல்றாரு, நான் நன்றி செலுத்துவேன் என்னுடைய ரப்பிற்கு, நான் துஆ கேட்டால் கேட்டதற்கு பின்பு அல்லாஹ்வின் விதியின்படி நான் விரும்பாதது நடைபெற்றால் நான் ஒண்ணு துஆ செய்கிறேன், அது நடக்கல, நான் விரும்பாதது நடந்துருச்சு அப்படின்னா விதியை நான் பொருந்திக் கொள்வேன். விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய வாகனத்தில் நான் ஏறி செல்வேன். என்னுடைய நப்சு ஏதேனும் தீமையை எனக்கு தூண்டினால் நான் வாழ்ந்த காலங்களை விட நான் வாழப்போகும் காலங்களை எண்ணி குறைவு என்பதை எண்ணிக்கொண்டு நான் அங்கே குறைவு எனக்குரிய எண்ணத்தின் பிரகாரம் அந்த வாகனத்தில் நான் ஏறி செல்வேன். எனக்கு ஏதாச்சும் நடந்துருச்சு, என்னுடைய நப்சு தூண்டுது, பாரப்பா அவன்லாம் எப்படி இருக்கான்னு பாரு, அவன் போய் எப்படி சம்பாதிச்சான்னு பாரு, நாங்களே அவ்வளவு ஜாலியா இருக்குன்னு பாரு, நீ போய்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிய, இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னா இந்த நப்சு சொல்லும், மத்தவங்க சொல்ல வேணும். நப்சு நம்மளுடைய உள்ளமே சொல்லும், பக்கத்துல சொல்லலாம் பாரு, பைக் வச்சிருக்கான், அப்படி வச்சிருக்கான், நம்ம தான் ஓட்ட சுத்தி எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் என்ன வந்துச்சுன்னா உடனே சொல்லணும், இதுக்கு பின்னாடி எனக்கு என்னை விட கீழே இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள், இதுவும் இல்லாமல் நடந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இதுவும் இல்லாமல் சைக்கிளில் செல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக இப்படி மாற்றிக்கொண்டு எண்ண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையுடைய வரக்கூடிய காலங்களை பற்றி எண்ணிக்கொண்டு அதனுடைய பயத்தின் பக்கம் நான் தொடர்வேன் என்பதாக இவர் ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே செல்கின்றார். இதுபோன்று அவருக்கு எந்த ஒன்றுகள் நேரக்கூடிய சமயங்களிலும் பொருத்தத்தை நாடியவனாக, சுக்கரை நன்றி செலுத்தக்கூடியவனாக, நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக சென்று கொண்டு அந்த வாகனங்களில் செல்வதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு மறைமுகமான வகையில் உணவுகளையும் எல்லாவற்றையும் பார்த்து தருவார். நீங்க பாருங்க, இருக்க சாப்பாடை முன்ன வச்சேன்னு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்கன்னா
அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னத்த சோற வச்சிருக்கா, என்னத்தான் வச்சிருக்காங்க, இன்னைக்கு மீன் தானா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சும் கறி எடுத்து ஏதாச்சும் சமைச்சிருக்கிறான் அப்படின்னு நினைச்சோம்னா தப்பாயிடுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மீது இதுவும் இல்லாமல் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் இதை கொடுத்திருக்கின்றான் என்று இந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரும்போது வாழ்க்கைகள் நிம்மதியாக போகும். தன்னுடைய மனைவிகள் வைக்கப்பட்ட சாதனாலே குறைபாடுகள் இருந்தாலும் கூட என்னுடைய மனைவி எப்பொழுதும் நல்ல முறைகள் வைப்பாள், இன்று ஏதோ தெரியவில்லை, இது போன்று வைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய இந்த பயணங்கள் நிம்மதியாக செல்லும் என்பதாக இவர்கள் இந்த உண்மையை உணர்த்தி காட்டுகின்றார்கள். அப்போ சொன்னாரு, வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், நீங்கள் தான் உண்மையான வாகனத்தில் செல்கின்றீர்கள், நீங்கள் தான் உண்மையிலேயே வாகனத்தில் செல்கின்றீர்கள். நான் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தால் நடந்து செல்லக்கூடியவன் தான். ஏன் இந்த வாகனம் இத்தனை வேகமாக சென்று நான் செல்லக்கூடிய இடத்தை அடைந்து விடலாம் என்பதாக எண்ணி செல்கின்றேன். என்னுடைய ரப்பு என்னை கொண்டு செலுத்துவான் என்பதாக எனக்குரிய எண்ணம் இல்லாமல் நான் இந்த வாகனத்தின் மீது நம்பிக்கை வைத்து செல்கின்றேனே. அப்ப யாருங்க உண்மையில் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து செல்லக்கூடியவர்கள்? அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயங்களில் நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பனி இஸ்ரவேலுடைய சமூகத்திற்கு பிரச்சனைகள் எங்கிருந்து துவங்கியது என்று தெரியுமா? அவர்களுடைய பிரச்சனைகள் என்று எந்த சூழ்நிலைகளில் இருந்து துவங்கியது என்று தெரியுமா? ஒன்றே ஒன்றின் மூலியமாகத்தான் அவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்தது. அவர்களில் ஆரம்ப கட்டத்தில் நல்லடியார்கள் இருந்தார்கள், மனிதர்கள் நல்லடியார்கள் நிறைய இருந்தாங்க. அப்ப அவர்கள் இருந்தவங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தவறை கண்டுவிட்டால், ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அப்பா செய்யாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நடந்துச்சுன்னா பார்த்தவன செய்யாத கண்டிப்பா. அடுத்த நாள் கொஞ்ச நாள் வச்சு மீண்டும் ரெண்டாவது அதே தப்பு ஒரு மனிதன் செய்யறாரு பாக்குறாங்க அப்படின்னா, என்ன இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த முறைகள் பார்க்கும்போது ஒண்ணுமே சொல்லாம போயிடுவாங்க. நான்காவது முறையில் அதே போன்று செய்யக்கூடிய சமயங்களில் காலங்கள் போக போக என்ன ஆயிட்டாங்க, அவர்களோட சேர்ந்து செஞ்சுட்டாங்க. அவன் செய்யலா செஞ்சுட்டு போறாங்க, நான் செய்யறீங்க, நாளைக்கு ஏன் கபருக்கு நான் பாத்துக்கிறீங்க. நம்ம நினைக்கிறத இன்னைக்கு அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அவன் சொன்ன கேட்க மாட்டாங்க, அவன் சொன்னா பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம கபருக்கு பார்த்துட்டு போவோம். அவங்க எப்படியோ போறாங்க, கேட்டுட்டு போனா நம்ம கேட்டா. இதன் காரணத்தினால்தான் அவர்கள் முதன்மையாக அழிந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்குமாறு ஏவப்பட்ட பொழுது அதை அவர்கள் வெறுத்திருந்த சமயங்களிலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்த சமயங்களிலும் அல்லாஹ்வுடைய வேதனைகள் வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்றார், இந்த நகரத்தவே தலைகீழாக குப்புற கவுத்தி போடு. ஒரு ஊரை பார்த்து சொன்ன அல்லாஹ் தஆலா, இதை அப்படியே பரப்பி போடு, ஆம்லேட்டை பரப்பி போட்டாப்ல பரப்பி போடு அப்படின்னு சொன்ன பட்டபோது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், இதுல இந்த நல்ல மனுஷன் ஒருத்தவன் இருக்கான, ஃபர்ஸ்ட் அவனை தூக்கி போட்டு போடு. ஏன் அவனுடைய எந்த அளவுக்கு நல்ல மனிதர் கண் கூட சிமிட்டாத அவர்களில் ஒன்னையே வணங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கு நல்ல மனிதர், அந்த மனிதர் சாலையான மனிதர் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன அவர் இருக்கிறனால நீங்க மொத்தத்துக்காரி. காரணம் அவர் பாவங்கள் செய்வதை இவர் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய மகன்களை அவர்களை விட்டு திருப்பிக்கிட்டு எனக்கு தெரியாதுங்க, நாட்டுல செஞ்சாங்க எனக்கு தெரியாதுங்க, ஏதோ நடந்துச்சு சொன்னாங்க கேள்விப்பட்டு கண்டிக்கலாம் போறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி என்றுடைய காலங்கள் நடக்கின்றதோ அன்று தவறுகள் அதிகமாக ஆகக்கூடிய சமயங்களில் அல்லாஹுடைய வேதனைகள் வரும். ஒரு காலகட்டம் வரும் அல்லாஹுடைய இன்றைய காலகட்டங்களில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்பது இஸ்லாமியர்கள் நாட்டிலேயே ஒரு கணக்கெடுத்து சொல்கின்றார்கள்.
உலக அளவில் பார்க்கக்கூடிய சமயங்களில் இஸ்லாமியர்கள் நான் 2வது இடத்தில் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் 1வது இடங்களிலும் இஸ்லாமியர்கள் 2வது இடங்களிலும் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். ஒரு காலகட்டம் வரும், முழுமையாக இஸ்லாமியர்களாக இருப்பது போன்று நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுதும் கூட வரக்கூடிய சமயங்களில் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் இருக்கின்றதே, இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பெயரளவில் தான் முஸ்லீம்கள் எனக்கூடிய அளவில் இருக்கும். பாக்கி செயல்பாடுகள் எல்லாம் மாற்று மத கலாச்சாரத்தின் பிரகாரம் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு சவுதியுடைய மன்னர் முன்னுள்ளதை ஆரம்பத்தில் சொன்னதை இறுதியாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். சவுதியுடைய மன்னர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், செஞ்ச கொடுமைகள் எவ்வளவு இருக்குன்னா ஒன்றல்ல இரண்டல்ல. இது நடந்ததுடைய இந்த சில நாட்களுக்கு முன்னால் நடந்ததுடைய நிகழ்வுடைய கொடூரங்கள், அவர் செய்ததுடைய கொடூரம், ரியாத்தில் நடந்ததுடைய கொடூரத்தில் இதை தடுப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் உலமாக்கள் தடுக்கின்றார்கள். அங்கு ஷேர்கள் என்று சொல்வார்கள், அவர்களை வைத்துதான் சட்டங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் ஏற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய சமயங்களில் இன்று அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மார்க்க அறிஞர்களை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள், அரசை மீறி மன்னரை மீறி இவர்கள் பேசியதன் காரணமாக உச்சபட்சமாக இவர்களுக்கு மரண தண்டனையே கொடுக்கப்படலாம் என்னும் அளவிற்கு சொல்கின்றார்கள். இவர்களுக்கு யார் இசை பாடுகின்றார்களோ அவர்களை எல்லா இடங்களிலும் இவர்கள் நினைவுவதற்கு தயாராக ஆகிவிட்டார்கள். உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு அரபி பேசுகிறாரு, புர்காலாம் பெண்கள் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நவுதுபில்லாஹி ஹிஜாபை பற்றி இஸ்லாம் எந்த அளவிற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வலியுறுத்தி அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கின்றார்கள். தேவையில்லை என்னும் அளவிற்கு சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயங்களாக நாம் எடுத்து பார்க்கக்கூடிய சமயங்களில் இன்று குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய்வதற்காக வேண்டி முன்னுள்ள பெருங்கொண்ட அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து வைக்கப்பட்ட ஒன்றை தீர்ப்புகள் அது சரியாக இல்லை, மீண்டும் ஒரு ஆராய்ச்சிகள் இறங்க வேண்டும் என்பதாக இறங்கி இவர்களுக்கு சாதகமாக இது இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பெண்கள் வாகனங்கள் ஓட்டலாம் எனக்கூடிய அனுமதியை கொடுத்தார்கள் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக. திரையரங்குகள் அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. ரியாத்தில் இருக்கக்கூடியது அந்த சவுதி மண்ணுகளில் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கணவனுடைய அனுமதி இல்லாமல் பெண்கள் வேலைக்கு செல்லலாம் என்பதாக சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெண்மணி வெளியே செல்வதாக இருந்தால் உங்களுடைய கணவனுடைய அனுமதியோ அல்லது தந்தையுடைய அனுமதியோ இல்லாமல் நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். இவர்களுடைய அனுமதி பெற்றுதான் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். ஏன் எங்கே நம்முடைய மனைவி நம்முடைய மகள் சென்றிருக்கின்றார் என்பதை அறிய வேண்டும். அறியாவிட்டால் தவறுகளில் நிகழ்ந்துவிடும். நீ பார்த்தோம்ல, தமிழ்நாட்டில் ஒரு வயலாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி 2 நாட்களுக்கு முன்பதாக நடக்கப்பட்ட ஒரு செய்தி. 2-3 நாட்கள் இந்த சென்ற வாரங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய காவலனுடன் பேசிக் கொண்டிருந்தால் அப்பொழுது ஏதோ ஒருவன் வந்து கொண்டு அங்கே தவறுதலாக பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் என்பதாக சொல்கின்றார்களே, இது யாருடைய அனுமதியுடன் சென்றார்? உன்னுடைய தந்தைக்கு தெரியுமா என்னுடைய காவலுடன் நான் செல்கின்றேன் என்று? உன்னுடைய தைரியம் இருந்தால் உன்னுடைய தந்தையிடம் சென்று சொல்லிவிட்டு செல். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது.
நாங்கள் இந்த இடத்திற்கு சென்று நாங்கள் இப்படி உல்லாசமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு செல்கின்றோம். கணவனிடம் சொல்லிவிட்டு செல், உன்னுடைய தந்தையிடம் சொல்லிவிட்டு செல், மார்க்கம் சொல்லக்கூடியது. அதெல்லாம் தேவையில்லை இன்னைக்கு தகர்க்கிறார். ஷரியத்தை தகர்ப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அனாச்சாரம் இசை என்பது கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. இசை சைத்தானுடைய கருவி என்பதாக சொல்கின்றது. அந்த இசைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கும் அளவிற்கு வந்து விட்டார்கள். ஆடல் பாடல்கள் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகின்றார்கள். எல்லாம் இருக்கக்கூடியது எந்த அரபு நாடுகளை முன்மாதிரியாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த அரபு நாடுகளில் சரியாக உடைக்கும் செயல்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்றைய மன்னராக வந்து கொண்டிருக்கக்கூடிய சல்மான். இவர்கள் விழிக்கக்கூடியது எந்த இது என்று தெரியுமா? அவர் தங்களுடைய பெட்ரூமில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலையின் முன்னால் தான் விழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதாக செய்திகள் கேள்விப்படுகின்றோம். பல லட்சங்கள் டாலருக்கு வாங்கி வைக்கப்பட்டுள்ள ஜீசஸுடைய சிலையை தன்னுடைய பெட்ரூமில் வைத்திருக்கின்றார் என்பதாக. நாவுபில்லாஹி. ஈமான் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. ஈமானை நாம் பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் இன்று நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாட்டிலும் இது வருவதற்கு பெரிதல்ல. நம்முடைய சமுதாயம் இளைய சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய கடமைகள் முதியவர்களுக்கு இருக்கின்றது, பெற்றோர்களுக்கு இருக்கின்றது, அறிஞர்களுக்கு இருக்கின்றது. வல்லல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை சீரான செம்மையான பாதைகளை நடத்தாட்டி தந்தருள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.